வந்தது வராதமா ஆரம்பிச்சிட்டேன். எப்ப பார்த்தாலும் அதே சொல்லிட்டு இருக்கே. பிடிக்கல பிடிக்கலடா கிளம்பு. That's it, Pradeep. I'm just done with you, Pradeep. 17 வருஷம் இப்படியே போயிடுச்சு. உன்னை ஏண்டா கல்யாணம் பண்ணோன்னு நினைச்ச நாள் தான் அதிகம். கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கலையா நீ? என்ன கேட்டுதான் முடிவு பண்ணாங்கன்னு நினைச்சியா? இந்த விஷயத்தை நான் உன்கிட்ட சொல்ல வேண்டாம் தான் நினைச்சேன். பட் என் லைஃப்ல உனக்கு முன்னாடி ஆல்ரெடி ஒருத்தர் தான். அப்பாக்கு அவனை பிடிக்கல. அப்ப நீ நந்தி மாதிரி வந்த. That's your past, சாரு. அப்ப இத்தனை நாளே கூட வாழ்ந்ததல்ல? கூட வாழ்ந்தா மட்டும்? Well, okay, fine. நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். உன் கூட நான் சந்தோஷமா இல்ல. பிரிஞ்சுதான் போகணும்னு இருந்தா that's fine. ஆனா இவ்வளவு நாள் நான் பொறுத்து போயிட்டு இருந்ததுக்கான ஒரே காரணம் என் பொண்ணோட லைஃப் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும்தான். ஓ, உன் பொண்ணா? யார் சொன்னா? Does she even resemble you? பிரதீப், திவ்யா உன் பொண்ணு இல்ல. என்ன கேவலப்படுத்துறத நினைச்சிட்டு நீ என் பொண்ணோட லைஃபை ஸ்பாயில் பண்ணாத. திவ்யா, நீ உள்ள போமா. வார்த்தைக்கு வார்த்தை ஏன் பொண்ணு சொன்னா உன் பொண்ணு ஆயிடுவா. ப்ளீஸ் சாரு. ஃபைன். டிஎன்ஏ ரிப்போர்ட் பார்த்தா நீ நம்புவியா? டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கா? டிவோர்ஸ் பேப்பர். அம்மா சொன்னாங்க ரிப்போர்ட் வர 2 நாள் ஆகும்னு. நான் ஹாஸ்டல் போறேன். ட்ராப் பண்றீங்கல்ல? மிஸ்டர் பிரதீப், லேப்லேருந்து வந்திருக்கேன். ரிப்போர்ட் தர சொன்னாங்க. தேங்க்யூ. அப்பா, இனிமேல் உங்களை அப்பான்னு உரிமையோடு கூப்பிட முடியுமான்னு கூட தெரியல. ஆனாலும் அந்த ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடி உங்கள் கூட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஃபோன் பண்ணி பேசுகிற அளவுக்கு தைரியம் இல்லைப்பா. அதான் மெயில் பண்ணுறேன். ஏதோ நீங்கள் ரொம்ப தூரம் போன மாதிரி இருக்குப்பா. சின்ன வயசுலேருந்து எனக்கு அம்மாவாகவும் நீங்கள் தான் இருந்தீங்க, இப்போவும் இருக்கீங்க. அம்மாவுக்கும் உங்களுக்கும் இருக்க பிரச்சனை டிவோர்ஸ் வரைக்கும் போகணும்னு நினச்சி கூட பார்க்கலப்பா. அன்னைக்கு அம்மா திவ்யா உன் பொண்ணே இல்லைன்னு சொல்லும் போது கூட எனக்கு பெருசாக படலப்பா. ஆனால் நீ என் பொண்ணான்னு நீங்கள் பார்த்தது என்னால் தாங்கிக்கவே முடியலப்பா. உங்கள் 2 பேரும் நடுவில் இருக்க பிரச்சனை என்னை எவ்வளோ பாதிக்குதுன்னு நீங்கள் யோசிச்சிங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியலப்பா. ஒரே ஊரில் இருந்துக்கிட்டு ஹாஸ்டலில் படிக்க முடியலப்பா.
எனக்கு ரிப்போர்ட் பற்றிலாம் கவலையே இல்லை. என்ன வந்தாலும் நீங்கள் தான் என் அப்பா. உங்களை பார்க்கணும் போல இருக்கு. வரீங்களா? மெயில் படிச்சிங்களா? அம்மா வரல? ரிப்போர்ட் வந்துருச்சா? கடைசியில் அம்மா சொன்னது உண்மை ஆயிடுச்சுல. அம்மா சொன்னது பொய்மா? அவ என்ன பண்ணுவா? 17 வருஷம் பிடிக்காத வாழ்க்கை, அவ்வளோ பிரஷம். அவ அப்படி பேசிட்டா. ரிப்போர்ட்டை பார்த்து நீதான் என் பொண்ணு, நீதான் என் பொண்ணு. அப்பா சாரிப்பா, சாரி. அப்பா பொண்ணுன்றது ஒரு உறவு மட்டுமில்லை, அது ஒரு உணர்வு. இதை நான் புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே என் பொண்ணு ரொம்ப தெளிவாக புரிஞ்சு வச்சிருந்தான். உண்மை எதுவாக இருந்தாலும் திவ்யா என் பொண்ணுதாங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. ஸோ படம் பார்த்தாச்சு. ஸ்பெஷல் கெஸ்டுடைய கமெண்ட்ஸ் என்ன அப்படின்றத கேட்டலாம் ப்ளீஸ் சார். இல்லை என்ன சொல்கிறேன்னு தெரியல. ஏன்னா அந்த அம்மா ஏதோ கம்ப்ளீட் ஆக மாதிரி தோணுச்சு எனக்கு. நான் சொல்லலாமான்னு சொல்கிறேன்னு தெரில எனக்கு. ஓகே, ரொம்ப கன்ஃபியூஸாக இருந்துச்சு எனக்கு. பட் படம் மற்றபடி ஒர்க்காக நல்லா இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட லுக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்ஸ். சேரன் சார் உங்களுடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். நிறையா குடும்பங்களோட பழகி வாழ்ந்து கணவன் மனைவிக்கு உள்ள இன்றைக்கி உள்ள பிரச்சனைகள் விரிசல்கள் எல்லாம் நிறையா தெரிஞ்சிருந்தவங்களுக்கு இது கொஞ்சம் ரிலேட் ஆகும். ஓகே சார். அந்த பொண்ணு வந்து அவங்க 2 பேரோட பிரச்சனையில் அந்த குழந்தையோட மனநிலையை புரிஞ்சுக்கலைன்றது ஒரு அழகான விஷயம். எந்த ஒரு குழந்தையோட 10 வருஷம் 20 வருஷம் வாழ்ந்துட்டோம்னா அது நம்ம குழந்தையே இல்லைன்னா கூட அது நம்ம குழந்தை தான். அது சும்மா நம்ம சினிமாவுக்காக நம்ம வந்து இது உன் குழந்தை இல்லைன்னு உடனே இந்த பாசமெல்லாம் போயிடும், அப்படியே பொண்ணை வேறு மாதிரி பார்ப்போம்ன்றதுலாம் கிடையாது. அந்த மாதிரியான ஒரு மனிதன் வந்து நம்ம கலாச்சாரத்தில் இல்லை. என்னையை பொறுத்தவரை அப்படி எங்கேயுமே இல்லை. ஏன்னா அதுதான் அங்கே தான் இது விரும்புடுது. அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎன்ஏ ரிப்போர்ட்டு வந்து அவர் வந்து அது ஒரு ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குது. அந்த டிஎன்ஏ ரிப்போர்ட்டே தேவையில்லை அவனுக்கு. அவன் ரியலைஸ் பண்ணணும், என் பொண்ணை நான் இத்தனை வருஷம் எப்படி என் கூட என்னோட மூச்சா என் பக்கத்தில் படுத்துக்கிட்டு அவளோட ஒவ்வொரு வாசமும் எனக்கு தெரியுது. ஓகே சார். அந்த வாசம் இப்போ எனக்கு இல்லைன்றது அந்த அப்பாவை ஃபீல் பண்ணி அதை விடுமா டிஎன்ஏ ரிப்போர்ட்டாவது கழுத ரிப்போர்ட்டாவது நீ என் பொண்ணு நான் அப்பா லைஃப் லாங்காக அதுதான் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருந்தான்னா இது சூப்பர். ஒன்றே ஒன்று தான் சார். லைக் அந்த அப்பாவுக்கு வந்து அந்த பொண்ணு மேலே ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரி ஒன்றும் இல்லை. ஒரு டிஸ்டன்ஸ் தான் மெயின்டைன் பண்ணுறாரு. அது ஒரு வெறுப்பு அப்படின்ற மாதிரி லைக் நான் புரிஞ்சு என்ன தப்பு பண்ணாலும் என் பொண்ணை விட்டு நான் போக மாட்டேன். இல்லை சார், அது போக மாட்டேன். எந்த பக்கம் போக மாட்டாங்க. அதனால் வந்து அது சடனாக சொல்லும் பொழுது ஒய்ஃப் மேலே வேணால் கோவம் வரலாம்.
பொண்ணு மேலே வெறுப்பு வந்துடாது. ஓகே சார். புரியுதா? ஒய்ஃபோட சூழ்நிலை, அவள் தப்பு பண்ணியிருக்கா, அவளுக்கு முன்னாடி அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு பிரிவில் அவங்க பேசலாம் கோபத்தில். ஆனால் பொண்ணு நம்ம பேசவே மாட்டோம். ஓகே சார். அதனால் என்னையை பொறுத்தவரை இது ஒரு ராங் ஃபோக்கஸாக தோணுது. ஓகே சார். ஓகே சார். பார்ப்போம். அடுத்து வெற்றிமாறன் சாருடைய கமெண்ட்ஸ் ப்ளீஸ். எனக்கு வந்து இது எமோஷ்னலாக ஒர்க் ஆகுது. இட் ஒர்க்ட் ஃபார் மீ எமோஷ்னலி. அதே மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் சீன் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க எல்லாருமே. பர்ஃபார்மன்ஸு சைடில் எஸ்பெஷலி அந்த ஃபர்ஸ்ட் சீன் 2 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஒன்றும் பெரிய இது இல்லை. இப்போ 2 பேருமே மென்ஷன் பண்ண மாதிரி அந்த அம்மாவுடைய ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் அவங்க அப்படியே டிஸப்பியர் ஆகிறதுக்குமான இது என்னன்னு தெரியல. ஓகே, அந்த ஹஸ்பண்டை பழி வாங்கிறதுக்கு சொல்கிறதா அது, இது உன் குழந்தை இல்லைடா அப்படின்னு சொல்கிறது, அது உண்மையாகவே இருந்தாலும் கூட அந்த மொமெண்ட்டில் சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய விட்டுட்டு அவங்க போயிட்டாங்களா, ஓகே, மேபி அவளை ஹாஸ்டலில் போட்டதால் ஷீ இஸ் லிவிங் இன் அ டிஃப்ரெண்ட் பிளேஸ். இவன் ஹஸ்பண்ட் தனியாக இருக்கான், ஒய்ஃப் தனியாக இருக்கா, குழந்தை ஹாஸ்டலில் இருக்கா, அப்பாவும் பொண்ணும் பேசிக்கிறாங்க அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நம்ம அஸ்யூம் பண்ணிக்கிட்டோம்னா ஓகே, அப்படி இருக்குது. டிஎன்ஏ ரிப்போர்ட் அப்படி வந்துருமா 2 நாளில்? சார் நல்ல லேப்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா 3 daysல வந்துடும் சார். அப்படி 3 இல்லை daysல வந்துடும். ஆமாம் சார். இல்லை, அது வெரிஃபை பண்ணேன் சார். அது அப்படியா? ஆமாம் சார். எனக்கு டவுட்டாக இருக்குது. இல்லை சார். ஏன்னா புறாக்கு கிளிக்கெல்லாம் டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணனாலே 1 வாரம் ஆக்குறாங்க. இல்லை சார், அது கேட்டு தான் சார் பண்ணது டாக்டர் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட. நான் ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்து செக் பண்ணிட்டு வந்து நான் சொல்லுவேன் உனக்கு. ஷூர் சார். ஷூர் சார்.